கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேரிலே மீண்டும் ஒரு விசை கூட இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் கிருபை செய்திருக்க அவருக்கு நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய தூதன் யாரு? தேவனுடைய சேவகர்கள் அல்லது தேவனுடைய பணிக்காக இருக்கிற மக்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 91:7. ஏன்னு சொன்னா நாம இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு என்னது, நம்ம சூழ ஒருத்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் இருந்து என்ன செய்யறாங்க, நம்மை பாதுகாக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க ரொம்ப வல்லமை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், கீழ்ப்படிதல் உள்ளவர்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன செய்வாங்க, சரியாக செய்கிறவர்கள். தேவ தூதர்களது தேவ ஊழியர்களாக நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்ய நமக்காக ஒரு தூதரை நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த தூதர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம போக்கில் வரது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க, பாதுகாத்து கொள்றாங்க. ஏன்னு சொன்னால் இது எப்படி அப்படி இதை ஏன் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேதாந்தத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப நமக்கு உறுதிப்படுத்தும். எப்படின்னு சொன்னால் அசீரியன் என்ன செய்யுது, அசீரியர்கள் பெரிய மகா சேனைகள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்களை சூழ்ந்து என்ன இருக்கிறாங்க, எருசலேமை சுற்றிலும் என்ன செஞ்சுருக்காங்க, பாளையம் இறங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அரசாண்ட ராஜா இசைக்கியா ராஜா அவர்கிட்ட இருந்த சேவர்கள் அல்லது போர் செய்யறதுக்கு என்ன இல்லை, பெரிய படை ஒன்றும் ரொம்ப இல்லை, ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவரே நான் என்னை சுற்றிலும் எப்படி பெரிய சேனை இருக்குது, நான் உங்களை எப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் அதுக்கான ஆட்கள் என்கிட்ட கிடையாது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் திகைத்து போகாதபடிக்கு என்ன செஞ்சாருன்னா தேவனை நோக்கி ஜெபித்தாராம். அவர் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது என்ன செஞ்சுன்னா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா ஒரே ஒரு தேவ தூதரை உங்களுக்கு அனுப்பிச்சாராம். அப்படி அனுப்பும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் 1,85,000 பேர் ஒரே ராத்திரியில் அல்லது ஒரே நாளில் என்ன செஞ்சாங்க, அழிக்கப்பட்டு போனாங்க. யாரு, நிறைய பெரிய சேனையாக வந்தவங்களை யார் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் தேவ தூதர். அதான் சொன்னேன், ஒரு பாதம் கல்லில் இராதபடிக்கு என்ன செய்ய அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன செய்வார், நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எப்படியோ ஒரு குட்டி கதையை கூட நான் வாசித்தேன். எப்படின்னு சொன்னால் ஒரு 2 வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே வேலை முடித்து இரவில் என்ன செய்வாங்க, தாங்கள் வீட்டுக்கு அல்லது தாங்கள் தங்குகிற இடத்திற்கு விடுதிக்கு செல்வாங்க. அப்படி செல்லும்பொழுது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு வாலிபர் நேரம் முன்னாடியே முடிச்சதுனால அவர் போகிறாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லை. ஆனால் அங்கே என்னென்னா திருடர்கள் பயம் ரொம்ப இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு வாலிபன் நினச்சா போகும்பொழுதே அப்படியே பார்த்துட்டே போகிறான். இன்னைக்கு வேற தனியாக போகிறோம், நண்பர் வேற இல்லை, தனியாக போகிறோம், எப்படியாவது போய் சேர்ந்துடணும், ஏன்னா தன் நண்பர் பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக போகும்போது ஒரு குட்டி ஜெபம் பண்ணாராம். அந்த ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போனாராம். பார்க்குறாரு, அதான் அவர் போகிற வழியில் ஒரு திருட்டு கும்பல் நின்று இவரை பார்க்குது. ஆனால் இவர் என்ன செய்யலையா, ஒன்றும் செய்யலை. இவர் பாட்டு அந்த 2 வீலரில் போய் விடுதியில் இருந்துட்டாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அவர் கேட்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த ரோட்டில் என்ன செஞ்சாங்க, திருடர்கள் அநேகரை கொள்ளையிட்டு அநேகருக்கு காயம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்தி கேட்டாராம். கேட்டோடனே ரொம்ப ஆச்சரியம், நானும் அந்த வழியாக தான் வந்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னென்னா அங்கே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சான், யாரெல்லாம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்ட்டு. அப்போது இந்த பையனும் என்ன செஞ்சாருன்னா அந்த இடத்துக்கு போய் பார்க்குறானா, யார் நம்ம பார்த்த ஆட்கள் தானா இல்லை வேற யாருமா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. பார்த்தா இவன் பார்த்த ஆட்கள் தானா. அப்போ அவங்ககிட்ட கேட்டானா, ஐயா நானும் இந்த பக்கம் தானே போனேன், என்னை மட்டும் எப்படி விட்டுட்டீங்க நீங்கள், நான் போயிடணும் இந்த பக்கம், என்ன நீங்கள் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொன்னேன். என்ன நீ தனியாக போயிருந்தா தான் நான் பிடிச்சிருப்பேனே, நீ பின்னாடி நல்லா ஒரு பெரிய ஆளை வச்சுட்டு போயிருந்த, அவரை பார்த்தா எங்களை அடிச்சு போட்டுவாருன்னு தெரிஞ்சு அதான் நாங்கள் அமைதியாக இருந்தோம்
அப்போதான் அந்த வாலிபன் உணர்ந்தானா, என் பின்னாடி என்னது, என் தேவதூதர் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், தேவதூதர் என்னோட கூட வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி நன்றி சொன்னான். எப்படி எசேக்கியா ராஜா ஜெபித்த பொழுது ஒரே ராத்திரியில் 1,85,000 பேர் என்ன செஞ்சாங்க, முறியடித்து அல்லது அவர்களை வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு சொன்னால், அசீரிய ராஜாவுடைய சனகரிப் என்ன செஞ்சாராம், நினிவேக்கு திரும்பி போனான் அப்படின்னு சொல்லிப்பேன். இதே போல் உங்களுக்கும் எனக்கும் எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா கூட நம்மோடு கூட யார் இருக்கிறாங்க, தேவதூதர் இருக்கிறாங்க, ஆவியானவர் இருக்கிறாரு, தேவன் நம்மை பார்த்துக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அப்படி உங்களை என்னையும் பார்த்துக்கிற தேவன் இருக்கார். அதனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு, எப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார், எதை குறித்து பயப்படாதபடிக்கு நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அவர் என்ன செய்வார், எல்லா ஆபத்துக்கும் நம்மை விலக்கி காப்பார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குவார். நம்மை சுற்றிலும் சாத்தான் எத்தனை பெரிய சேனையை நிறுத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்வார், ஒரே ஒரு தூதனை கொண்டு நம்ம என்ன செய்வார், வெற்றி சிறக்க செய்வார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த தெய்வத்தை இன்னைக்கு நீங்கள் பற்றிக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஒருவேளை இவரை பற்றி நீங்கள் தெரியாத இருந்திருந்தீங்கன்னா கூட இந்த செய்தியை கேட்கும்போது உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் அவரை நம்ம நம்பி வரும் பொழுது அவர் நம்மை விடுவிக்க காத்திருக்கிறார். எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உங்களை விடுவிப்பார். அவர் அவருடைய தேவ தூதரை உங்களுக்கு சூழ பாளையம் இறங்கி வைத்து உங்களை பாதுகாப்பார் என்பதை அந்த நிச்சயத்தை பெற்றவர்களாக ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சின்ன தகப்பனே, நாங்கள் கேட்டது போல எசேக்கியா ராஜா ஆபத்தில் என்னை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது நீர் உம்முடைய தூதனை அனுப்பி வெற்றி சிறக்க செய்தவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, உடைய அன்பை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. உண்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் ஆண்டவரே நீர் மிகவும் அருகாமையில் இருந்து உதவி செய்கிற கடவுள் என்பதை உணர கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்கணும் ராஜா, நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்படுகிற காரியங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் சமத்துக்கு பிரீதியாக இருக்க நீங்கள் கிருபை செய்வதிடமாக கெஞ்சி கொண்டாடுகிறோம். தவறான காரியங்களுக்கு எங்களை நாங்கள் உட்படுத்தி கொள்ளாதபடிக்கு உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்யுங்க சுவாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையாக இருந்து எங்களை மன்னித்து உடைய பாதையில் எங்களை நடத்த வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.